பேனா வந்து யாருக்கும் ஓசி கொடுக்கக்கூடாது, சரியா? கூட பிறந்தவனுக்காக இருந்தாலும் கொடுக்கக்கூடாது, நீ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி எப்படியாவது அவனுக்கு மொண்டி கட்டி போட்டு அவங்ககிட்ட இருந்து எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்து கருப்பசாமி எனக்கு ஃபாலோ பண்ணாமல் கருப்பை காப்பாற்றி கொடுக்கணும். நீ உட்கார்றமானே, உன் மகனுக்கு தானே, நீ உட்கார கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி அங்கேருந்து வெளியேற்றணும், அப்படி தானே? அதனால் எனக்கு பால் மட்டும் வாங்கிட்டு வா, சரியா? இப்போ போய் வாங்கிட்டு வா, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு வர சொல்லு. கருப்பசாமி மறுபடி துடியலூர் வச்சுப்பா. துடியலூர் சரிப்பா. கருப்பசாமி அப்படியா, சரி. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, சீக்கிரமாக எப்படியாவது என் மகனுக்கு ஒரு திருமணத்தை பார்த்து முடிச்சு கொடுத்துடணும். அதனால் இந்த மாதம் கடைசி முடிட்டுறமானே, இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் பிறக்கிறதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி நல்லதாக நான் தொலாவி பிடிச்சி உங்கள் கண்ணுக்கு காட்டுறேன். போய் பார்க்கறத உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன். மகன் எங்கே இருக்கேன், அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் கருப்பசாமி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். செய்கிற தொழில் டிரைவர் தொழில் பண்ணுறோம், அதில் தொழிலுமே எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதுமா? நான் கருப்பன் கூடவே வரேன். அடுத்த பௌர்ணமிக்கு வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். அதனால் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி ரொம்ப சிரமத்தில் இருக்கான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து தொழில் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன், ஆளுங்களும் அமைச்சு கொடுத்துறேன் முதல் தொழிலில். அதே மாதிரி நமக்கு போனது எதா கைக்கு கொஞ்சம் நஞ்சம் வந்து சேருமா உங்கள் எதனை? அதனால் கருப்பசாமி சித்திரை மாதம் வரைக்கும் பொறுமையாரு, கொஞ்சம் நஞ்சம் வர்ற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து ஓரளவுக்கு நான் கருப்பசாமி படியேற்றி விட்டு நினச்சதில் லட்சியத்தில் அடைஞ்சிடலாம். அந்த மாதிரி அமைச்சா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறவா. பொண்ணுக்கு வந்து நீ கேட்டது போல் நம்ம நினச்சது மாதிரி படிக்கவும் வச்சிடலாம், நம்ம நினச்சது போல் நல்லபடியாக லைஃப்பும் அமைச்சு கொடுத்துடலாம். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இதை ஆஃபீஸில் வச்சிடறான், இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும், இதை நீ தனியாக சாப்பிடு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் எல்லாரும் காலில் விழுப்பா. மறுபடி உடல் நல சரியில்லையா கணவருக்கு, அதனால் கருப்பசாமி நீ போய் உட்காருப்பா, கூப்பிட்றேன். உனக்கு திருமணம் தானே, நீ உட்கார கூப்பிட்றேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். அதனால் கருப்பசாமி மாதத்துக்கு ஒரு டைமாவது என்னோடய பாசப்படி வந்து மிதிக்கணும். உன் மகன்கிட்ட அப்பயே சொன்னேன்னா சொல்லலையா? நான் மாதத்துக்கு ஒரு டைம் தான் சொன்னேன். இங்கேருந்து சென்னை போறையில்ல போறியா? நான் அதெல்லாம் கேட்கல. சென்னை கூட்டிகிட்டு போகிறியா போகிறது இல்லையா? அப்போ அதை விட இது தூரமாக பக்கமாக? அப்போ நான் மாதத்துக்கு ஒரு டைம் தானே வர சொன்னேன். வந்ததையும் போகலாம்ல, பொழுதுக்கு உட்காந்துட்டுக்க வேணாம், வந்ததையும் போகலாமா போகக்கூடாதா? அதனால் நீ என்ன பண்ணுற, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு கூப்பிட்டு வரேன். அதனால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இடையில கூப்பிட்டு வர முடியாதுல்ல. அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டிகிட்டு வா. நீ கேட்டதோடையே கருப்பசாமி வர சித்திரை முடிகிறதுக்குள்ளே உனக்கு கருப்பசாமி முக்கால் வாசி நான் சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக உசுருக்கு சேதம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால நீ பயப்படவே வேணாம். உப்பு இப்படி இருக்குது அப்படின்னு நாளுக்கு நாள் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு வருமானத்துக்கும் ஒரு வழி அமைச்சு கொடுத்துறேன். நான் கருப்பை நீ நினச்சது போல் நம்ம லட்சியத்தில் ஜெயிச்சு கண்டிப்பாக வருவோம். அதே மாதிரி பசங்க பிள்ளைங்க கையை எதிர்பார்க்காம நம்ம கடைசி காலம் வரைக்கும் நம்ம சம்பாரித்து சாப்பிடுவோமா அப்படின்னு போய் பார்த்தேன். கண்டிப்பாக கடனையும் கட்டுவோம், சம்பாரிச்சும் சாப்பிடுவோம். யாரோட கையும் பார்க்காம நீ 2 ஆளும் சம்பாரித்து சாப்பிட்டா போதும்ல, அதே போல் கருப்பை உனக்கு உருவாக்குவேன். அதனால் கொஞ்ச நாள் தான் பொறுமையாரு, நான் கூட வரம்போ கண்டிப்பாக அதை நான் அமைச்சு கொடுத்துறேன். அது இன்னும் ஒரு 30 நாள் பொறுமையில்லை, அதில் மாற்றம் அமைச்சு கொடுத்து வருமானத்தை அவன் வந்து 2 குடும்பத்தை பார்க்குற அளவுக்கு வருமானத்தை கொடுத்துருவேன். இருந்தாலும் நம்ம சாப்பாடு நம்ம சம்பாதிச்சா தானே அதுக்குண்டான மதிப்பு. அதனால் கண்டிப்பாக உனக்கு உருவாக்கி தரேன். அது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும், கூட வந்துடணும். அதை பாதுகாப்பாக வச்சுக்க. கருப்பசாமி மறுபடி நவக்கரை வச்சுப்பா. நவக்கரை குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் சரிப்பா. எல்லோரும் போய் மறுபடியும் காலில் விழுப்பா. என் மனைவிக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, அப்படி தாண்டமான நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அப்படி தானே வந்தேன். அதனால் நம்ம செய்கிற தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணுறோம். அதில் 2லேயுமே நல்லபடியாக முன்னேற்றம் வரணும்.
அதனால் வருமானத்தை கொடுத்துட்றேன். இப்போ தான் தை பிறந்திருக்குது. 7 கோடி கேட்டு இப்போ 5 கோடி கேட்டு அது இல்லைனாலும் வேறு வருமானம் கொடுப்பேன்டாமாண்ணே. நீ அதெல்லாம் பயப்படாத. இது இல்லைனாலும் இன்னொன்று கொடுப்பேன். அதனால் நீ அதை பற்றி நீ கொஞ்சம் கூட பயப்பட வேணாம். அதே மாதிரி நம்ம ஜாதகமும் பார்ப்போம்ல, அதுலேயும் வருமானம் உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நோய் நடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு எந்த இடைஞ்சு இல்லாமல் இருந்தால் போதுமா? நான் அமைச்சு கொடுக்குறவா கிட்டவா. இதை நீ பாங்கா வச்சுக்க தொழிலுக்கு. இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நீ கேட்டது போலயே உன் மனைவிக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ தொழிலுக்கு பாங்கா வச்சுக்க. செய்கிற தொழில் உனக்கு நல்ல வருமானம் வரும். அது காஞ்சதை அக்கட்டை எடுத்துட்டு இதை வச்சு கால் படாத இடத்துல போட்டுட்டு இதை பாங்கா வச்சுக்க. போகிற வக்க வர்ற வக்க இல்லைங்க உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். அவ்வளோதான். அதே போல் நான் கருப்பை காப்பாற்றியும் கூடவே வச்சுக்க. சரியா? அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. வந்து பார்த்துட்டு போ. சரி. அதனால் கருப்பசாமி அங்கேருந்து உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அவனோட பிரச்சனையை வர்றதுக்கு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி தானே? அதையும் உனக்கு சரி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வந்து இப்படி கரெக்டாக இருக்கணும். அப்படி தானே? அதனால் நான் தப்பாக இருக்கிறேன்னு ஒன்று நான் சொல்லலை, யாரும் சொல்லலை, அவன் சொல்கிறானா இல்லையா? அப்படி தானே? அதனால் கருப்பசாமி கிட்ட நீ சொல்லிடணும், இன்னையிலேருந்து நான் கரெக்டாக இருக்கேன். அதனால் இன்னையிலேருந்து எந்த தப்பும் யார் வச்சு தேவையில்லாமல் வார்த்தையும் கேட்க மாட்டேன், எந்த தப்பும் செய்ய மாட்டேன், கருப்பசாமிக்கு உண்மையாக இருப்பேன். அப்படி தானே? அப்படின்னு சொல்லிவிட்டு இதை குடிச்சிடணும். அடுத்த 90 நாளில் நீ கேட்டதோடு அதிலேருந்து உனக்கு வெளியேற்றிடலாம். சரியா? ஆனால் என்ன கேட்காம தேவையில்லாமல் ஒரு சில வேலைகள், தேவையில்லாமல் ஒரு சில வார்த்தைகள், இதெல்லாம் வாய் விட்டு வெளியில் போனாலும் வாசப்படி விட்டு வெளியில் தாண்டினாலும் நான் கருப்பசாமி தக்க தண்டனை கொடுத்துருவேன் உனக்கும் சேர்ந்து. சரியா? என்ன சொல்லி குடிக்கணும்? அப்புறம் கருப்பசாமிக்கு உண்மையாக இருப்பேன். அதே மாதிரி என் பிரச்சனையெல்லாம் எனக்கு தீர்த்து கொடுத்து எனக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு நானாக ஒன்று தேடி வச்சுருக்கேன், அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு மனசில் வேண்டிட்டு, அப்படி தானே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு குடிச்சு. அதில் கரெக்டாக இருந்தால் நீ கேட்டது போல கருப்பசாமி அடுத்த 90 நாள் அந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதுலேருந்து வெளியில் வர வச்சு நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும். இல்லை யாரோட பயமும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு காவலுக்கு நான் இருக்கேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு வேணுங்கிற சௌகரியம் கருப்பசாமி நான் உனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். இருக்கிறனா இல்லையா? அப்படி தானே? அதனால் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் யார் என்ன பண்ணினாலும் நான் கருப்பசாமி தக்க தண்டனை கொடுத்து கண்ணு முன்னாடி காட்டி அதிலேருந்து உனக்கு வெளியேற்றி கொடுத்தா போதும். இல்லை கூடவே வரம்பும். பையனுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நல்லபடியாக நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அவன் எங்கே இருக்கான்? இதை மட்டும் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும்ப்பா. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் கிணத்துக்கடவு வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிடுச்சு. அதனால் வேலைக்கு வந்து ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு. அப்படி தானே கிட்டவா? அதனால் ஓப்பன் சர்ஜரி பண்ணி உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து அதே போல் எந்த இடத்துல வராதுராமானு சொல்லி தான் நான் அனுப்புனேன். அதனால் கருப்பசாமி எந்த இடத்துலையும் வராது. அதே மாதிரி இப்போ சின்ன வண்டியை ஓட்டுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன்ல, அதை போய் நீ நல்லபடியாக ஓட்டலாம். நல்லபடியாக உனக்கு எந்த தொந்தரவும் வராது. இப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வலி, அதானே அந்த வலியும் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பகுதியை சாப்பிட்ரு, பகுதியை தலையை சுற்றி வீசிடு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் கூடவே வந்துடுறேன். போகும்போது பாதுகாப்பு கொண்டு போடாமனே கூடவே வந்துடுறேன். இந்த அப்படியா? அது வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துட்றேன். வர தை முடிச்சிட்டோம். மாசி 13ஆம் தேதிக்கு மேலே நீ வந்து வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம். சரியா? அந்த வேலையை ஆரம்பித்தால் தடுங்கள் இல்லாமல் அமைச்சா போதுமா? நான் கூடவே வந்துடுவேன். இதை பாங்க நிலவாசப்படியில் கட்டிடு. அம்மாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேம்மான்னு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு நான் கால் டாக்ஸி வாங்கி ஓட்டலாமா இல்லை ஓட்ட முடியுமா என்னன்னே தெரியல சாமி அப்படின்னு என் மகன் ஒருத்தர் வந்திருக்கேன். யாராம்மாண்ணே கால் டாக்ஸி வாங்கலாம்? இப்போ செய்கிற தொழில் வேறு. கூறி 1
குறி 2 குறி 3. சரிப்பா கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நமக்கு வீடு விற்கணும். அதனால் கருப்பசாமி வீடு விற்கிறங்கிறதுனால 2 பேர்த்துக்கு வீடு விற்கணுமா, உனக்கு வீடு விற்கணுமா, உனக்கு வீடு விற்கணும், அப்படி தானே? நான் அதெல்லாம் கேட்கல, விற்கணும். 2 பேர் போய் காலையில் வந்துட்டுவான், யாருன்னு பார்த்துறேன். சரிப்பா அதனால் கருப்பசாமி போயம்பாடத்துலேருந்து வந்தது யாருப்பா? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். அதனால் காதுக்கும் கூட வந்து இந்த ரேட்டுக்கு போகணும்னு வந்து கேட்குற கால் ஒருத்தரும் வர மாட்டேன். அதானே? அதனால் போட்டது போட்ட வாக்கிலே கிடக்குது. அதனால் இந்த மாதம் கடைசிக்குள்ளே வியாபாரம் பண்ணிடலாம். சரியா? அதனால் நம்ம ரேட்டுக்கு ஓரளவுக்கு படிஞ்சு வந்துடுவான். அதனால் கொடுத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த மாதம் கடைசிக்குள்ளே கண்டிப்பாக கருப்பசாமி விற்று கொடுத்துடலான்டா மனசு. அதுக்கு தான் சொல்கிறேன், வந்துடுவேன். நீ கவலைப்படாமல் போ. இதை கொண்டு 4 பக்கம் அறுத்து மட்டும் போட்டுரு. உனக்கு நான் கருப்பை கூட வரம்போ. பௌர்ணமிக்கு என்ன வந்து பாருப்பா. சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் இதில் பழக்கடை வச்சுருக்கிறது யார்? அவனை தனியாக கூப்பிடணும்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை வர்ற வியாழக்கிழமைக்கு கொண்டு வரணும். சரியா? வியாழக்கிழமைக்கு வந்துட்டு போயிட்ட அப்படின்னா நீ கேட்டது போலயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அடுத்த வாரத்தில் இங்கிருந்து போகும்போதே உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அவன் கேட்பேன். கேட்டான்ல அதே மாதிரி உப்பை கேட்டேன். உப்பை ஒரு நயா பைசா வாங்க முடியாதுன்றான் அப்படின்றேன். அப்படி தானே? அவங்ககிட்ட பணம் இருக்காது உனக்கு தெரியுமில்ல. அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன், நீ வியாழக்கிழமைக்கு 54 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. சரியா? இங்கேருந்து போகும்போதே அவன் உனக்கு கூப்பிட்டா போதும்ல, பணம் கொடுக்குறேன்னு போதும்ல. அது யார்? அவன் யாருன்னு தான் உனக்கு கேட்குறேன். வீட்டு அம்மா தானே? அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை கொண்டு வாடாமானே. அப்புறம் நீங்கள் இருந்து போகும்போதே உனக்கு அவன் கூப்பிட்டா போதுமில்லான்னு கேட்டேன். அவன் பண்ணுனானே இவன் பண்ணானே, உனக்கு கூப்பிட்டா போதும்ல. இந்தா உனக்கு நல்லபடியாக பல வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். இதை பாங்கா வச்சுக்க. இதை நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அப்படி நீ கிட்டவா, நான் உனக்கு வந்து நீ எல்லாம் எனக்கு கொடுப்பியாமா? உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு கொடு. நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீ எனக்கு கொடு. சரியா? அதனால் நீ மனசில் மட்டும் வச்சுக்க, நான் கொடுத்துட்றேன் அப்படி நீ சொல்லணுங்கிறதே கிடையாது. உனக்கு வாங்கி கொடுத்துறேன், அதுக்கப்புறம் நீ கொடுத்தா போதும். இப்போ நான் சொல்கிறத முழுசாக கேளு. உனக்கு வாங்கி கொடுத்தா நீ எனக்கு கொடுத்தா போதும்ல. அவ்வளோதான். நீ என்ன பண்ணுறது, எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். இதை கல்லாப்பட்டியில் வச்சுக்க. நீ நிற்கிற வண்டியில் கல்லாப்பட்டியில் வச்சுக்கணும். கூட வரம்போ இப்போ வேண்டியதில்லை. வியாழக்கிழமைக்கு வா. சரியா? வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு அதே மாதிரி நான் சொன்னதை கொண்டாந்து போடு. இங்கேருந்து போகும்போதே அவன் கூப்பிட்டுருவான். கருப்பசாமி மறுபடி மலையப்பாளையம் வச்சுப்பா. மலையப்பாளையம் ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. சரிப்பா. அப்படியா? உப்பவாவது ஒரு படி கண்ணு திறப்பியா? அதானே? கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு. எப்போ எடுத்தாலும் இதே நம்பர் அடுத்த வாரம் கிடைக்கும். சரியா? எப்போ எடுத்தாலும் ஒரு வாரம் இல்லாட்டி 10 நாள் அப்படி டைம் போட்டு எடுக்கணும். இது நாளைக்கு ரிசல்ட்டா? அதானே? அதனால் இதில் ஒரு வாய்ப்பு பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் போய் இதிலேயே போய் பார்த்தோன்னு இதுலேயே வந்துடும். இதில் தான் உனக்கு வந்து லாபம். அடுத்தது இந்த மாதிரியெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி யாருக்கிட்டும் காட்டக்கூடாது. சரியா? அது பரவாயில்ல, இருந்தாலும் எல்லாமே மறைக்கப்பட்டது தான். சரியா? அதனால் இதே நம்பர் தான் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைப்பேன். அதனால் இதில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு நாளைக்கு இருக்கான்னு பாரு. இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சரி. அப்படி இல்லைன்னா கரெக்டாக 8 நாள் கழிச்சு போ. ஆனால் எப்போ எடுத்தாலும் 10 நாள் கழித்து பார்க்குற மாதிரி எடுக்கணும். சரியா? கண்டிப்பாக அதில் வடி ஏற்றி விட்டுருவேன். கண்டிப்பாக நான் கருப்பேன், கூடவே இருப்பேன். சரியா? போயிட்டு எனக்கு வந்து வியாழக்கிழமைக்கு வந்து பதில் சொல்லி போட்டுப்போம். நாளைக்கு தானே பார்க்குறேன், வியாழக்கிழமைக்கு எனக்கு பதில் சொல்லி போட்டுப்போம். சரியா? நான் வியாழக்கிழமை தானே வருவேன், அதனால் என்னை வந்து பார்த்துக்குவேன். இதை பார்த்துட்டு அதுக்கு 8வது நாள் போகிறேன். சரியா? அப்போ இன்றைக்கி என்னென்னா அடுத்த திங்கக்கிழமை. சரியா? போகிறேன். திங்கக்கிழமைக்கு போனால் மறுபடியும் உங்கள் கண்ணுக்கு இதே சிக்கும். அதில் கண்டிப்பாக படி ஏற்றுவேன். அப்போ எடுத்தாலும் 10 நாள் டைம் போட்டு எடு. உனக்கு படி அமைச்சு கொடுத்துரு. இங்கே கொண்டு வரணும். என் மகன் எப்படி காட்டினான்னு தெரியுமில்ல. எல்லோரும் நிற்கும்போது அப்படி பண்ணக்கூடாது. அங்கே எத்தனை பேர் இருந்தா?
நல்லா யோசிச்சு பாரு. அதான் சொன்னேன். நான் வந்து உனக்கே கண்ணில் காட்டி கொடுத்தனா? இல்லை, நீ மட்டும் போய் தேவைப்படுறப்ப பார்க்கணும் அப்படின்னு அப்படி தானே சொன்னேன். அதனால் அதை மட்டும் செய். கண்டிப்பாக படி ஏற்றி விட்டுரு. தகரியமாக போ, கூட வரும். கடனை கட்டுறது கருப்பந்தான், தகரியமாக போ. கருப்பசாமி மறுபடியும் சேடர் வளையம் போயிடுச்சுப்பா. கனவுல காட்டுனது உன் கஷ்டம் நீங்கி போச்சு. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். கனவுல காட்டுனா இல்லையா? அதனால் கருப்பசாமி கனவுல காட்டுனது உன் கஷ்டம் நீங்கி போச்சு. போச்சா போலியா? அதே போல் நினைவிலையும் உனக்கு கஷ்டம் நீக்கினா போதும்ல. அதனால் சாபமுட்டவனுக்கு தண்டனை ஆரம்பிச்சிருக்கேன். தை 30 முடியறதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன பேர் சொன்னாலோ அது அங்கே நடந்துடும். சரியா? என்ன கேட்காம போயிடக்கூடாது. சரியா? அதனால் கருப்பசாமி என் கணவரோடு நான் எப்போ சேர்ந்து நல்ல முறையாக வாழுவேன்? அப்படி தானே? ஆடி முடியணும். ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்துடணும் குடும்பத்தோட. ஆடி அம்மாவாசைக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் பால் கூட எடுத்து முடிஞ்சு ஆவணி மாதம் வரும்போது உனக்கு அவனே தேடி வந்துடுவான். சரியா? தேடி வந்து அதுக்குள்ளேயே 2 டைம் வந்துட்டு போயிடுவேன். ஆடி வர்றதுக்குள்ளே 2 டைம் வந்துட்டும் போயிடுவேன். எல்லாரும் போல நல்லபடியாக வாழணும். கண்டிப்பாக வாழ்ந்துடலாம். இப்போ 10 நாளில் வர வச்சிருவேன். சரியா? ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு 30 நாள் பொறும். சரியா? இன்னும் கெட்டது வீட்டு இன்னும் வெளியில் போகல, முழுசாக போகணும். சரியா? போகும்போதே எத்தனை தடங்கள் நடந்துச்சு. அந்த தடங்களை மீறி போயிட்டு வந்துட்டோம்ல. அதே போல் கஷ்டத்தை நீக்கி கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு 30 நாள் பொறும் பேச்சுவார்த்தையை நான் கருப்பை உருவாக்குறேன். அதே மாதிரி கேஸாக இருந்தாலும் வாபஸ் வாங்கி சேர்ந்து வாழ்றதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சா போதும்ல. நான் கருப்பை உருவாக்கி தருவேன். இதை பாங்கா வச்சுக்க. அதை நான் கண்ணி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? அதனால் அமைச்சு கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் புதுசாக சிக்கல் ஏதாவது இருக்குதா? எந்த சிக்கலும் இல்லை. அதையெல்லாம் ஒன்றும் பயப்பட வேணாம். கருப்பை நான் கூட இருக்கேன். 2 பகுதி சாப்பிட்டு 2 தேய்ச்சி குளிச்சிரு. 1 பாங்க உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் கூட வந்துடுறப்போ. இப்போ காவலுக்கு தான் கூட இருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் கூட வருவேன். கருப்பன் கூட வந்துடுறப்போ. அதுக்கு தான் நானும் சொன்னேன், அப்படி எதுவும் இல்லை. சரியா? அதனால் நீ தப்பாக ஒரு யோசிக்க வேணாம். போயிட்டு 2 நாள் கழித்து வந்தானா? அதனால் புதுசாக ஏதாவது ஒன்று சிக்கல் இருக்குமோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால் அதை பற்றிலாம் பயப்பட வேணும். அதை நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொன்றா நான் சொன்னதை மட்டும் செய். அடுத்தடுத்து உங்கள் அண்ணனுக்கு காட்டுறப்போ. அப்படியா? சரி, அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடுவோண்ணே. 2 நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, நல்லபடியாக திருமணத்துக்கும் ஒரு அமைச்சு கொடுத்து, அதே போல் கருப்பசாமி நிரந்தரமான ஒரு வேலை ஒன்று அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து என்ன பண்ணணும்? இடம் ஒன்று வைக்கணும். அதையும் உனக்கு அமைச்சு தரேன். அங்கேருந்து மண் அள்ளிட்டு வரணும். எப்போ அள்ளிட்டு வருவேன்? வர ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வா. சரியா? சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்துறேன். நிரந்தரமான வேலை இந்த மாதம் கடைசியாகிறதுக்குள்ளே, அதான்டாமா நான் சொல்கிறேன். நிரந்தரமான வேலை வந்து இந்த மாதம் கடைசியாகிறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். அதனால் திருமணம் உனக்கு எத்தனை திருமணமாக இருக்குது. அதனால் திருமணம் வந்து நிரந்தரமான திருமணம் வந்து உனக்கு சீக்கிரமாக அடுத்த ஒரு 43 நாள் முடியறதுக்குள்ளே கண்ணுக்கு நான் காட்டுறேன். அதை பார்த்து ஏற்பாடு பண்ணிடலாம். இதை பாங்கா வச்சுக்க. இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரேன். கிட்டவா கூடவே வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததை முத்தூர் வச்சுப்பா. முத்தூர். அதனால் கருப்பசாமி நல்லபடியாக திருமணம் வந்து அமைச்சு கொடுக்கணும். அப்படி தாண்டம்மாண்ணே. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். தை 30 முடியட்டும். மாசி மாதமும் கடைசி ஆயிடணும். பங்குனி முதலுக்கு உனக்கு நான் பொண்ணுக்கு உனக்கு தொலாவி உனக்கு நான் பிடிச்சி கண்ணுக்கு காட்டிடுறேன். நம்ம அமைச்சிடலாம். சரியா? அதனால் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. 7 நாள் கழிச்சு நான் வந்து பாரு. சரியா? இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதே போல் சீக்கிரமாக உனக்கு நான் தொலாவி பிடிச்சி கொடுத்துறேன்.
இதை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடவே வரம்போம். ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி காங்கயம் போயிடுச்சுப்பா. காங்கயம் எனக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லை, அதனால் உப்பை ஓரளவுக்கு பரவாயில்லை. நான் போய் பாட்டு வந்தேன், எப்படி இருக்குது இப்போ பரவாயில்ல, போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, நிரந்தரமான எனக்கு ஒரு தீர்வு, உடல்நல பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி, அதே மாதிரி எந்த நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதே மாதிரி சொத்து பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. சொத்து பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து நமக்கு வர வேண்டியதை நல்லபடியாக வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பாக நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். எந்த இடஞ்சு இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம். கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி இதில் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில். ஆடிட்டிங் உட்கார் கூப்பிட்றேன். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி இந்த மாதம் 27ஆம் தேதி முடியட்டும், சரியா? அதுக்கு மேல் கொண்டு நம்ம நினச்சது போல தனியாக ஒரு ஆஃபீஸ் போடலாம். அதுக்குண்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதுவும் பண்ணலாம். அதே மாதிரி கடனையும் கட்டி கொடுத்து, அதே மாதிரி நல்ல முறையை நம்ம சொத்துகளையும் காப்பாற்றி நிம்மதியாக வாழ 27ஆம் தேதி வைக்குதா. அதுக்கு மேலே உன் பிரச்சனை எல்லாம் படிப்படியே தீர்ந்துடும். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி லட்சியத்தில் ஜெயிச்சு வந்துடலாமா? கண்டிப்பாக வந்துடலாம். அதுக்கு கருப்பை நான் கூட இருக்கேன். இப்போ எந்த சிக்கல் இல்லாமல் வேலை கொடுத்துருப்பேனே, அதே போல் நான் கருப்பை காப்பாற்றி தருவேன். நீ கேட்டது போல் தனி ஆஃபீஸ் வரும், நம்ம 4 பேர்த்துக்கு வேலை கொடுக்குறோம், அதில் நமக்கு ஒரு வருமானம் வருது, அதுலேயும் கடனை கட்டிடும். அப்படி அமைச்சா போதும்ல. அதை நீ பாங்கா வச்சுக்க. இது எல்லா மக்கள் உள்ளுக்கு சாப்பிடணும். கருப்பன் கூடவே வந்துடுறப்பா. நல்லபடியாக படிக்க வச்சுறேன், கூடவே வந்துட்டான். அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் அவினாசி வச்சுப்பா. அவினாசி சரிப்பா, நான் வந்து ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன், அது சரியாக வருமா? உங்கள் கேள்வி அதுதான்டாமானே. அதனால் நான் கருப்பசாமி பார்த்துட்டு வந்துடுறேன். மறுபடியும் போய் காலையில் விட்டுவான். நான் தான் தை பிறந்தாலே பொண்ணு வந்துடும் அப்படின்னு சொன்னா இல்லையா? அதனால் இப்போ வந்துருச்சு. அதனால் அது சரியாக வரும், அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். அதனால் யாரும் தடங்கள் இல்லாமல் கருப்பன் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் எந்த தடங்களும் வராது. அதனால் இப்போ வேலையும் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ ஆள் மட்டும் பற்றாக்குறையாக இருக்குது. ஆளுகளும் உனக்கு நாளையிலேருந்து எச்சு பண்ணி கொடுத்துறேன். அதனால் இந்த பொண்ணை பார்க்கலாம், நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். எந்த இடம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தேன்டாமானே. உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உன்னை கொண்டு நலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். அடுத்த வாரம் என்னை வந்து பாரு.